வணக்கம் மக்களே! இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா, விதை விதைப்பு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு விதைக்கிறது பூங்குழி சிஸ்டர் எனக்காக அன்போடு கொடுத்த விதைக. இது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனாண்ட 2 மாசம் முன்னாடி நாங்களும் அவங்களும் ஒரு குட்டி மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்ல எனக்காக ஷேர் பண்ண விதை தான் இது. நல்லா சூப்பரா திரட்சியா தான் இருக்குது. இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இத நான் ஓப்பன் பண்றேனே. அவங்க குடுத்துலேருந்து வாங்கின்னு வந்து அப்படியே நான் வச்சுட்டேன். நம்ம தோட்டத்துல ஆல்ரெடி வெண்டைக்காய் நெறைய செடி இருக்குது. அதனால நான் விதைக்காம விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எலி ஃபுல்லா எல்லாத்தையுமே கடிச்சு போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஃபீலிங்கோட சொன்னப்போ, "ஏய் நான் குடுத்ததும் வெண்டை விதை தாம்மா. ரெட் கலர் வெண்டை குடுத்துருக்கேன். கொத்தவர குடுத்துருக்கேன். நீ அதே எடுத்து உடனே டப்புன்னு விதைச்சிடு" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே விதைச்சு விட்டுடலாம். ஏன்னா எல்லா செடியும் ரொம்ப நாசம் பண்ணிடுச்சு எலி. எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டு, சரி அவங்க குடுத்த விதைய விதைக்கிறேன். இந்த கருப்பு மண்ணுல அந்த விதைய கொட்டக்குள்ள பாருங்க, எவ்வளோ முத்து முத்தா அழகா ஒயிட் கலர்ல அப்படியே சூப்பரா தெரியுது பாருங்க. மண்ணு நல்லா தரமா இருக்குது. அதனால இந்த விதைய நம்ம இதுல விதைச்சுட்டு, இத தூக்கி நம்ம வேற ஒரு பாட்ல முளைஞ்ச பிறகு அழகா எடுத்து பெரிய பாட்ல வச்சுடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கீரை விதை தான். இது எப்போ வாங்கின்னு வந்ததுன்னு எனக்கே தெரியல. நெறைய ஸ்டோரேஜ் ஆயிருந்தது. சரி இது முளைப்பு திறன் இருக்கா எதுன்னா தெரியல. அதனால ஒரு குட்டி பாட்ல மட்டும் இத நம்ம விதைச்சு பார்ப்போம். இது நல்லா முளைச்சதுன்னா, அடுத்து ஒரு பெரிய பாட்ட நம்ம தேடி கண்டுபிடிச்சு, அதுல விதைச்சிடலாம். ஏன்னா, இப்ப நம்ம பெரிய பாட்ல விதைச்சோன்னு வச்சுக்கயேன், முளையலன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இல்ல ஒரு குட்டி பாட்ல நம்ம விதைச்சு பார்க்கலாம். முளைஞ்சுதுன்னா நம்மளோட லக்கு தானே! அழகா சூப்பரா. அதுக்காக தான் நான் இந்த பாட்ல தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இத பார்த்தீங்கன்னா, இது ஒரு கீரை. இதில கொத்தவரையும், வெண்டைக்காவும் விதைச்சிருக்கோம். இது மொளஞ்சிச்சுன்னா, அடுத்தது நம்ம வேற பாட்ல மாத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் கீரை தாங்க. இதுவும் நல்ல ஒரு டப்பால ஸ்டோரேஜ் ஆயிருந்தது. இதுவும் ரொம்ப பழசு தான். எல்லாமே கலந்த கீரை வகை மாரி தெரிஞ்சுது இதுல. இந்த மண்ண நம்ம ஆல்ரெடி இதுல இந்த மண்ணும் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுலயே நம்ம அந்த கீரைய விதைச்சிடுவோம். இது எப்போ ஸ்டோர் ஆச்சுன்னு தெரியல. அடியில டப்பாவுல ஃபுல்லா கடந்ததுங்க. எல்லாத்தையும் தூக்கின்னு முதல்ல கொட்டிட்டேன். கொட்டிட்டு சரி இதில நம்ம பார்த்துக்கலாம். இருக்கிற விதையெல்லாம் அத விதைச்சிடுன்னு பார்த்தீங்கன்னா, அதில பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் விதை இருக்கு, வெண்டைக்காய் விதை இருக்கு. சரி அதே நம்ம புதைச்சு விடலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா யோசனை வந்தது. சப்போஸ் இது முளைஞ்சிடுச்சுன்னா, நம்ம கீரையோட இதையே நம்ம எடுக்கிறப்போ எல்லாம் புடுங்கின்னு வந்துரும். சரி இத எடுத்துடலாம். வெள்ளரிக்காய் விதைய, வெண்டைக்காய் விதைய நம்ம தனியா புடுங்கி வச்சு எடுத்து வச்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து வச்சுட்டு, அந்த இருக்கிற கீரைய மட்டும் நம்ம அதிலயே போட்டோம். இது கலவை கீரைங்க. கலவை கீரை முளைஞ்சா சொல்லவே வேணும். அழகா சூப்பரா நம்ம லக்கு முளைஞ்சிச்சுன்னா, அப்படியே பிடுங்கி கடிஞ்சு சாப்பிட்டுறலாம்ல நம்ப. ஒரு ஆசை தானே! அதனால வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். வந்ததுன்னா நம்முடைய லக்கு தான். இந்த மண்ணும் சூப்பரா எவ்வளோ பிளாக் கலர்ல இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்கு. சரி ஓகே. இத ஏன் நம்ம கிளர்றோன்னா, மேலோட நம்ம விட்டுடக்கூடாது. கிளறப்போ நம்ம மேல போட்டிருக்கிற விதையெல்லாம் அடியில போயிடும். சரி அடுத்தடுத்து முளைஞ்சா நான் உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஓகே மக்களே! பாய்.